குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக தான் வந்த எஜுகேஷன் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, ஜனவரியில் பள்ளிகள் திறக்கலாம். ஜனவரியில் பள்ளிகளை திறக்கலாம். இப்போதைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண வேணான்றதை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, இப்போ நவம்பர் 16 அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலான்றதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நிறையா எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதே மாதிரி மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண வேணாம், ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் நோய் ரொம்ப பரவிடும். இப்போ பருவமழை பருவமழைனால என்ன ஆகுனா, நோய் ரொம்ப அதிகமாக பரவுன்றதுக்காண்டி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண வேணான்றதை சொன்னாங்க. அதனால் 9ஆம் தேதி தலைமை ஆசிரியர் தலைமையில் பெற்றோர்கள் மாணவர்களும் கருத்து தெரிவிக்கலான்றதை சொன்னாங்க. அதில் மாணவர்கள் மோஸ்ட்லி இப்போதைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண வேணாம். ஏன்னா ரொம்ப நாள் நாங்கள் பார்க்காதனால நாங்கள் எல்லாமே கடைப்பிடிக்க முடியாது. எல்லாருமே சேர்ந்து உட்காருவோம், அதனால் நோய் பரவும். எங்களுக்கு நோய் பரவுச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவிடுன்றதுக்காண்டி இப்போதைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண வேணான்றதை சொன்னாங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் சொன்னாங்க, 60% பேர் பள்ளிக்கு அனுப்பலான்னு சொன்னாங்க. இன்னும் 40% பேர் பள்ளிக்கு அனுப்ப வேணாம், இப்போதைக்கு வேணாம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொரோனாலாம் குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலான்றதை சொன்னாங்க. அந்த கருத்து அடிப்படையில் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஜனவரியில் பள்ளிகளை திறக்கலாம். இப்போதைக்கு டிசம்பர் வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண வேணான்றதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த முடிவை தமிழக அரசு தான் எடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு உள்ள எஜுகேஷனல் நியூஸ். ஜனவரியில் தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாருன்னு நினைக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போதைக்கு உள்ள எஜுகேஷன் நியூஸ். நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வர எஜுகேஷன் நியூஸை நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.